குத்துவிளக்கு ஏற்றுவதற்காக மிஸ்ஸஸ் பிரசிலா ஷாலினி, டாக்டர் தேவி பிரீத்தி, மிஸ்ஸஸ் தென்மதி, மிஸ்ஸஸ் பவானி, மிஸ்ஸஸ் ரஞ்சிதா, மிஸ்ஸஸ் சகோதரா அம்மா, இவங்க எல்லாருமே மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். Honorable Judge V. Ramasamy BABL, District Judge retired. அவர்கள் பற்றி ஒரு சிறிய காணொளி. மாண்புமிகு வி. ராமசாமி BABL மாவட்ட நீதிபதி ஓய்வு அவர்கள் திருச்சி மாவட்டம் தற்போதைய பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள வேப்பந்தட்டை தாலுகா நூத்தாபுரம் ஊரில் உள்ள எளிய விவசாய குடும்பத்தில் 1954ஆம் ஆண்டு பிறந்தவர். தினமும் 3 மைல் நடந்தே சென்று அரசு பள்ளியில் படித்து வறுமை குடும்பத்தை வாட்டினாலும் கல்வி மீது உள்ள ஆர்வத்தால் நன்றாக படித்து சென்னை அரசு சட்டக்கல்லூரியில் 1976ஆம் ஆண்டு சட்டப்படிப்பை முடித்து 1978ஆம் ஆண்டு வழக்கறிஞர் ஆனார். சிவில் அண்ட் கிரிமினல் வழக்குகளை விவாதித்து நடத்துவதில் வல்லவர். 30 ஆண்டு காலம் நீதித்துறை மீது மாறா பற்று கொண்டவர் நமது ஐயா அவர்கள் நீதித்துறை பதவிகளை ஆண்டு வாரியாக பார்ப்போம். 1983 குளித்தலை APP பதவி, அதன் பிறகு மாஜிஸ்ட்ரேட் ஆக செலக்ட் ஆனார். 1984 காரைக்குடியில் செகண்ட் கிளாஸ் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். 1987 கும்பகோணத்தில் காரைக்குடியில் செகண்ட் கிளாஸ் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் பணி. 1990 பட்டுக்கோட்டையில் டிஸ்ட்ரிக்ட் முனிசிபல் சிவில். 1991 செஞ்சியில் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். 1994 நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் முனிசிபல் கிரிமினல். எதிர்பாராத ஒரு விபத்தில் சோகம் நேர்ந்தது. அதையும் தாண்டி தன் தன்னம்பிக்கையால் மீண்டு வந்தார். 2000 தாராபுரத்தில் டிஸ்ட்ரிக்ட் சிவில், அடுத்து ப்ரொமோஷனில் கோவையில் சப் ஜட்ஜ் ஆனார். 2001 சென்னை சிட்டி சிவில் கோர்ட்டில் அசிஸ்டன்ட் ஜட்ஜ். 2004 ஈரோட்டில் பிரின்சிபல் சப் ஜட்ஜ். 2007 சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். 2009 சிவகங்கை ப்ரொமோஷனில் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டில் ஆனார். அதே ஆண்டு கோவையில் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் 1. 2011 சேலத்தில் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஃபேமிலி கோர்ட். 2012 சென்னையில் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் பூம் பிளாஸ்ட் கோர்ட். 2014 பணி ஓய்வு. தன் தன்னம்பிக்கை, கடின உழைப்பு, ஆர்வம், அர்ப்பணிப்பு உணர்வால் 30 ஆண்டு காலம் நீதித்துறையில் ஒப்பற்ற பணியை செய்திருக்கிறார். ஓய்வு பெற்ற பிறகும் கடந்த 11 ஆண்டு காலமாக லோக் அதாலத் நீதிமன்றம் பணி, சோல் ஆர்பிட்ரேட்டர் பணியை செய்து வருகிறார். அவரை பாராட்டுவதில் இந்த அவை பெருமை கொள்கிறது. KF ஆஷிக் உரிமையாளர் எஸ்போனிக்ஸ் அண்ட் மொபைல் மேஜிக் நிறுவனங்கள். செல்போன் எனும் தொலைத்தொடர்பு சாதனம் மெல்ல மெல்ல பிரபலமான அந்த காலம் பள்ளி மாணவனாக இருந்த திரு KF ஆஷிக் அவர்கள் மோட்டோரோலா செல்போன் டிஸ்ட்ரிபியூட்டரிடம் வேலைக்கு சேர்ந்து செல்போன் சர்வீஸ், சேல்ஸ் மற்றும் மார்க்கெட்டிங் யுக்திகளை தன் ஆர்வத்தின் மூலம் கற்று தொடர்ந்து கடுமையான உழைப்பின் மூலமும் அசாத்தியமான அவரது தன்னம்பிக்கையின் மூலமும் இன்று செல்போன் தொலைத்தொடர்பு துறையில் தனக்கென தனிப்பெரும் முத்திரையை அடையாளமாக உருவாக்கி இருக்கிறார். கோவை ராம்நகரை தலைமையிடமாக கொண்டு காந்திபுரம் கிராஸ்பேட் ரோட்டில் பல்வேறு கிளைகள் கொண்ட புகழ்பெற்ற எஸ்போனிக்ஸ் மொபைல் மேஜிக் நிறுவனங்களின் உரிமையாளரான இவர் டெல்லி, மும்பை, ஹைதராபாத், சென்னை ஆகிய நகரங்களில் இருக்கும் யூஸ்டு மொபைல் செல்போன் நிறுவனங்களுக்கு சவால் விடும் வகையில் குறைந்த விலை, நிறைந்த தரத்தில் யூஸ்டு மொபைல்ஸ், ரீபர் மொபைல்ஸ்களை விற்பனை செய்து வருகிறார். செல்போன் கடையை அல்ல, செல்போன் கடலை உருவாக்கி உள்ளார் என்றே சொல்ல வேண்டும். தொழிலில் சாதனைகள் ஒருபுறம் செய்து வந்தாலும் பொது வாழ்வில் பல்வேறு உன்னதமான சேவைகளையும் செய்து வருகிறார். செல்போன் வியாபாரிகள் சங்கத்தின் தலைவராக உள்ள இவர் 100க்கும் மேற்பட்ட சுயதொழில் முனைவோர்கள் செல்போன் சர்வீஸ் கற்றுக்கொள்ள செல்போன் கடை ஆரம்பித்து வியாபாரம் துவங்கி வாழ்வில் முன்னேற காரணமாக இருந்து வருகிறார். செல்போன் வியாபாரிகளுக்கு அரசு மானிய கடன்கள் கிடைக்க பல்வேறு முகாம்கள் நடத்தி இருக்கிறார். புகழ்பெற்ற எஸ்போனிக்ஸ் மொபைல் மேஜிக் நிறுவனத்தின் உரிமையாளர் திரு KF ஆஷிக் அவர்களை சிறப்புரை ஆற்ற வருமாறு பெருமிதத்துடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் மாலை வணக்கம். வருஷம் அண்ணாமலை நடுநிலை செய்திகள் ஏதாவது ஒரு விஷயத்த, இந்த பிரம்மாண்டமா ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருக்கிறாருல, அதை முன்னாடி எப்படி கௌரவப்படுத்தி நம்ம முன்னாடி வந்து நிறுத்திடுறாரு. அதுக்கு ரொம்ப நன்றி அண்ணாமலை அவர்களுக்கு, ரொம்ப நன்றி.
மேலும் வந்து தொழில் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னா இப்போ மொபைல் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வரும்போது ஒன்றுமே இல்லாமல் தான் வந்தேன், ஜீரோவில் தான் வந்தேன். இன்னைக்கு இந்த சுச்சுவேஷனில் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா அது உழைப்பு தான். உழைப்புனா சாதாரணமான உழைப்புலாம் இல்லை, அசாதிகமான உழைப்புலாம் இல்லை, கடுமையான உழைப்பு உழைச்சிருக்கோம். இன்னைக்கு பேங்கிங் எல்லா விஷயத்துலையுமே எல்லாம் கரெக்டாக கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அளவுக்கு நம்ம உயர்ந்திருக்கோம். அதுக்கு மேலும் மேலும் உயர்ந்ததுக்கு முக்கிய காரணம் அண்ணாமலையும் அவர்கள் தான். அதனால நிறைய உறுதுணையா இருந்து நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. நன்றி நன்றி. இன்ஜினியர் என்ஆர் சுரேஷ்குமார், மேனேஜிங் டைரக்டர், கோவை பிளம்பிங் இன்ஜினியர்ஸ். தனித்துவத்துடன் தொழில் செய்தால் நம் நிறுவனம் அனைவரின் ஆதரவு பெறும். நம் முயற்சி வெற்றி சிகரம் தொடும் என்பதற்கு உதாரணம் கோவை ஒண்டிப்புதூரை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் கோவை பிளம்பிங் இன்ஜினியர்ஸ். இந்நிறுவனத்தின் மேனேஜிங் டைரக்டர் திரு என்ஜினியர் சுரேஷ்குமார் அவர்கள் பொள்ளாச்சியில் எளிய குடும்ப பின்னணியில் பிறந்தவர். 25 ரூபாய் விவசாய கூலியாக தன் வாழ்க்கையை துவங்கியவர். தன் கடின உழைப்பால் படிப்படியாக முன்னேறி இன்று தமிழகம் முழுக்க பல்வேறு பிரபல நிறுவனத்தின் கட்டுமான பணியில் தனது நிறுவனத்தின் பங்களிப்பை செலுத்தி சாதித்து வருகிறார். பல்வேறு கடுமையான சூழல்களில் 20 வருடம் வேலைக்கு சென்று கஷ்டப்பட்டு சேமித்த காசில் 2019 கொரோனா பேரிடர் காலத்தில் உருவான நிறுவனம் கோவை பிளம்பிங் இன்ஜினியர்ஸ். சிவில் படித்துவிட்டு பிளம்பிங் வேலை செய்வது சரியா என பலர் விமர்சனம் செய்த சமயத்தில் நான் பிளம்பிங் கான்ட்ராக்டர், பிளம்பிங் இன்ஜினியர் என்று கூறி தான் செய்யும் தொழிலை இன்றைய காலத்திற்கு ஏற்ப மாடர்னாக மாற்றி அதில் பல்வேறு புதுமைகள் சாதனைகள் செய்து வெற்றி மகுடம் சூடி 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலைவாய்ப்பு தந்து வரும் கோவை பிளம்பிங் இன்ஜினியர்ஸ். இந்நிறுவனத்தின் மேனேஜிங் டைரக்டர் திரு என்ஜினியர் சுரேஷ்குமார் அவர்கள் ஒரு பாடல் ஆசிரியரும் கூட. தனது கவித்துவமான வரிகளால் பல்வேறு ஆல்பம் சாங்ஸ் உருவாக்கி இருக்கிறார். விரைவில் சினிமா துறையில் திரையில் அவரது சாதனைகளை காண நாம் ஆவலாக இருக்கிறோம். ஆதரவற்றோர் இல்லங்கள், மாணவர்களுக்கான கல்வி உதவிகள், கோவில் திருப்பணிக்கான உதவிகள் என சேவைகளை தொடர்ந்து செய்து வருகிறார். அவரை பாராட்டுவதில் பெருமை கொள்கிறது நடுநிலை செய்திகள். இன்ஜினியர் என்ஆர் சுரேஷ்குமார், மேனேஜிங் டைரக்டர், கோவை பிளம்பிங் அண்ட் இன்ஜினியர்ஸ் அவர்களை ஒரு வார்த்தையை பேசலாம். அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சூப்பர். அதாவது திருவள்ளுவரோட ஒரு திருக்குறளை முன்னாடி எடுத்து சொல்ல விரும்புறேன். ஏன்னா அண்ணாமலை ராஜாவோட இன்ஸ்பிரேஷன் எனக்கு அவங்களை கொடுக்குது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றிய உலகு. நம்ம என்ன ஒரு விஷயம் செஞ்சாலும் கல்விக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் தான் மிகவும் மிக உன்னதமானது. அந்த விஷயத்த வருஷம் அதுக்குன்னு ஒரு தொகையை ஒதுக்கி குழந்தைகளுக்காக இந்த விஷயம் பண்றதுங்கிறது ஒரு பெரிய மனசு வேணும். அதான் அண்ணாமலை பண்ணிட்டு இருக்காரு. அவரு பண்ணிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ராமர் பாலம் கட்டின மாதிரி நாங்கெல்லாம் சின்ன அணில் ஒரு சின்ன ஒரு உதவி செய்யறோம். அதாவது வந்து இன்னும் நம்ம பார்க்கறோம், நம்ம பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் ராமருக்கு இலங்கைக்கு போக பாலம் கட்டினதுக்கு ஒரு அணில் செஞ்ச உதவி தான் செஞ்சுட்டு இருக்கோம். சரிங்களா? இது வந்து பண்றதுக்கும் ஒரு கலைஞனுக்கு முக்கியமான அங்கீகாரம் கைதட்டல். அந்த கைதட்டல் வேணும்னா அதுக்கு ஒரு மேடை வேணும். அந்த மேடையை அமைச்சு கொடுத்தவர் அதுக்கான முன்னெடுப்பு எடுத்து 10 வருஷமா இதை வந்து தளராம செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு மிகப்பெரிய நன்றியை நான் சொல்ல கடமைப்பட்டு இருக்கேன். அதே வலுவற்ற நீரின்றி அமையாத உலகு. அந்த நீரோட சக்தியை வந்து அளப்பரியது. அதைத்தான் நம்ம கையெழுத்து பண்ணிட்டு இருக்கோம். பல ஆயிரம் கோடி லிட்டர்கள் இருக்கக்கூடிய அணையில் இருக்கக்கூடிய தண்ணியும் அதை வீட்டுக்கு கொண்டு வந்து சின்ன பைப் மூலியமா நமக்கு உள்ள வர்றதுக்கும் வெளியே போறதுக்கும் பண்ணக்கூடிய விஷயம் தான் பிளம்பிங். இதுதான் நம்மளோட தாரக மந்திரமே. பிளம்பிங் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் பில்டிங், இட்ஸ் அ ஹார்ட் ஆஃப் பில்டிங். ஒரு இதயம், ஒரு மனிதனோட இதயம் எப்படி வந்து வேலை செய்யுதோ அது வந்து ஆண்டவன் தான் மிகப்பெரிய பிளம்பர். நம்மளுக்கெல்லாம் மனித உடம்புக்குள்ள இதயத்தை வச்சு பம்ப் பண்ணி நல்ல ரத்தத்தை எல்லா உறுப்புகளும் கொண்டு போய் அதை சரியா வேலை செய்ய வைக்கிறாரு. தென் சுத்திகரிப்பு நிலையம், சிறுநீரகம், இதை வந்து கொடுத்து அதை சரி பண்ணி திரும்ப எல்லா உடம்பு பார்த்துட்டு அனுப்பிச்சு எல்லாத்தையும் ஆக்டிவா வச்சிருக்கிற விஷயங்கள். இது வந்து எத்தனை என்ஜினியர் சேர்ந்தாலும் இந்த பில்டிங்கை உருவாக்கவே முடியாது. ஸோ அது ஒரு பேசிக் கான்செப்டா எடுத்து சிறுசோ பெருசோ பிளம்பிங் ஒர்க்கை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு இடத்துல இங்க நின்று பேச வாய்ப்பு கொடுத்த அண்ணாமலை ராஜாவுக்கும் நம்ம சக நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. இவங்களை பத்தி ஏன் இவங்களுக்கு நம்ம முன்னாடி போஸ்ட் கௌரவிக்கிறோங்கிறது, அதுவும்
மகன் கையால வந்து பொன்னாடை போட்டுறோம். அதுதான் பெரிய ஒரு அக்கேஷன். இவங்களோட அம்மா தான் அவங்க, ஓய்வு பெற்ற ஆசிரியர் அண்ணாமலை அவர்கள் வந்து கூட இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆசிரியர் நடுநிலை தெரிஞ்ச ஆசிரியர் அண்ணாமலை அவர்கள். பாஸ்டர் போன வருஷம் ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க, பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் ஃபங்க்ஷன் பண்றப்போ ஃபுட்டு வந்து என் வகையை ஸ்பான்சர் பண்றேன்னு சொல்லி ஒரு மாசம் பென்ஷன் பணத்தை அப்படியே எடுத்து இந்த ஃபங்க்ஷனுக்காக நமக்கு கொடுத்து இங்க எல்லாருக்குமே ஸ்நாக்ஸ் வாட்டர் எல்லாமே வந்து பேக்கை போட்டு கொடுக்கணும்னு சொல்லி விரும்பி அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மனசுக்கு தான் இது. தேங்க்யூ மா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ. சன்ஸ்மார்ட் டிவி அண்ட் பில்டர்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பிரைவேட் லிமிடெட். எல்லா பாமரனுக்கும் சொந்த வீடு இருக்கணும், அவங்களோட கனவை நனவாக்கும் விதமாக சொந்த வீடு கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது இவங்களோட இலக்கு. இது வியாபாரமா அப்படின்னு கேட்குறப்போ ஆமாம் இது வியாபாரம் தான். ஆனால் இந்த ஒரு வியாபாரத்தில் நியாயம் தர்மத்தோடு நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இது வியாபாரத்தையும் தாண்டி எங்களுக்கு ஒரு ஆசை, இந்த நாட்டில் இருக்க எல்லாருமே அவங்க சொந்த வீட்டில் இருக்கணும் அப்படிங்க. சன்ஸ்மார்ட் குழுமத்தின் நிறுவனரான டாக்டர் எஸ் சரவணன் சார் வந்து என்றைக்குமே எங்கேயுமே ஒரு திறமையானவர்களையும் வெற்றியாளர்களையும் கௌரவப்படுத்துறதுல இவர் வந்து எங்கேயுமே குறைஞ்சி போனதே கிடையாது. எங்கே திறமை எல்லா துறையிலையுமே வந்துட்டு திறமையானவங்களை கண்டுபிடித்து அவங்கள ஊக்குவிச்சு அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அது எல்லாத்தையுமே செஞ்சு ஒரு தகுதியான இந்தியாவை உருவாக்கணுங்கிறதே அவங்களோட பெரிய இலக்காக இருந்துட்டு அதுக்காக இவருக்கு எங்கே இருந்தாலும் சரி எந்த திறமை இருக்கோ அவங்களை கூட்டிகிட்டு அவங்களுக்கு தேவையான ஒரு தகுதியான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி ஒரு நல்ல ஒரு இளைஞர்கள் உண்டாக்குன ஒரு நாடாக மாற்றணுங்கிறது தான் இவங்களோட பெரிய இலக்காக இருக்குது. அதற்காக தினந்தோறும் வந்துட்டு ஒவ்வொரு மேடைகளையும் வந்து இவரோட கருத்துக்களையும் பதிவுகளையும் வந்து பதிவேற்றதுக்கு மறந்ததே கிடையாது. இவரை வந்து வாழ்த்தி நம்ம மேடைக்கும் நம்ம விழாவிற்கும் அழைப்பதில் பெருமை கொள்கிறது நடுநிலை செய்திகள். அனைவருக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க வந்ததுமே இந்த கைத்தட்டல், இந்த கைத்தட்டல் ஒருத்தவங்களுக்கு பெரும் தன்னம்பிக்கையும் தட்டி கொடுக்கிற செயலும் செய்கிறது. அது குழந்தைகளாகவே இருந்தாலும் பெரிய உயரமாக தோணும், மகிழ்ச்சியாக. நடுநிலை செய்திகள் 10வது வருடம் இந்த தலைப்புல இங்க தொழில் அதிபர்கள் நண்பர்கள் எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய முதற்கும் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். ஐயா நீதிபதி அவர்களுக்கும் அவரோட ஆசீர்வாதம் பெற்று இந்த 2 நிமிடம் உங்களோட பேச அனுமதி. நடுநிலை செய்தி அப்படின்னும் போது எனக்கு மனசுக்குள்ள ஒரு கேள்வி. நடுநிலை அப்படின்னா 2 பக்கமும் இல்லாம நடுவில் இருப்பதா, இல்ல 2 பக்கமும் சாதகமா இல்லாம நடுவில் இருக்கிறா இல்லை? அப்ப அதை புரிஞ்சுக்கும் போது ஐயா இருக்காங்க, 2 பக்கம் உள்ள நியாயத்தை கேட்டு நீதியை எழுவதுதான் நடுநிலை. அப்படின்னா நடுநிலை நீதியோட மறுபெயர் அப்படின்னே மனசுல. இந்த செயல் அவரு எனக்கு தமிழ் நண்பர் முருகன் இவங்க மூலியமா எனக்கு இப்பதான் அவர் தெரியும். ஆனா நடுநிலை அப்படின்னு பத்திரிகையில தன் பாதை அவர் தொடரும் நினைச்சிருந்தா, அவர் தொடர நினைச்ச அந்த முதல் நாள் அவர் மனதில் எண்ணற்ற கேள்விகள் இப்ப நம்மளுக்கு உள்ள கேள்விகள் மாதிரி இருந்திருக்குமே. அது என்னென்ன கேள்விகள் ஒரு கற்பனை பண்ணுவோம் அப்படின்னா, பத்திரிகையில் என் பாதையை நான் அடியெடுத்து வைக்கும் போது நான் 4 அவதாரங்கள் எடுக்க வேண்டும். என்ன? 1, படைப்பாளியாக இருக்க வேண்டும். மற்றவர்கள்
மற்றவர்கள் வலியையும் வேதனையும் புரிஞ்சுக்கிற கற்பனை திறன் இருக்குது. அத எளிமையான வார்த்தைகளில் மக்களுக்கு எடுத்து சொல்ல எழுத்தாளராக இருக்க வேண்டும். மூன்றாவது அவதாரம், அவர் தொழிலாளராக இருக்க வேண்டும். நான்காவது அவதாரம், அவர் புரட்சியாளராக இருக்க வேண்டும். அப்ப முதல் அவதாரம் எப்படி அதன் வழிகளை புரிஞ்சுக்கிறது, எப்படி மற்றவங்களோட வேதனையை சொல்லாம நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதை நான் அந்த பேச்சாளர் திறமைமிக்க பர்வீன் சுல்தான் அம்மையார் அவர்களின் ஒரு வீடியோ தான். அந்த வீடியோல ஒரு 3 கவிதை. அதுல ஒரு கவிதை எல்லாத்தையும் அப்படியே வலிக்க செய்யும் பாருங்க. கிராமத்துல எல்லாம் அடுப்புல வச்சுதான் சமைப்பாங்க. அடுப்புல வச்சு சமைக்கிறாங்க. குழந்தை ஸ்கூல் கிளம்பணும், பச்சை விறகு எரியாது. அப்ப அந்த ஊதுகளை எடுத்து ஊதிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப ஒரு படைப்பாளி வெளியே நின்று அப்படியே வேடிக்கை பார்க்கிற படைப்பாளி அந்த ஊதும் போது புகையா வந்து கண்ணுல எரிச்சல் வந்து அப்படியே மறுபடியும் அதை தாங்காம அந்த தாய் ஊதும் போது குப்பு நிறுத்தி அப்படின்னு இந்த படைப்பாளி வெளியே வேடிக்கை பார்த்துட்டு எழுதுறாரு. அம்மாவின் ஊதுகுலையில் ஆடுகிறது நெருப்பு. ஒரு புதிய பார்வை எப்படி பார்க்க முடியும்? ஒரு சுடுகாடு, அங்க யாருமே இல்லை. வார்த்தை கவனிச்சு பாருங்க. அங்க இருக்க ஹீரோ வெட்டியாள், அவரும் சுடுகாடோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு. யாருமே இல்லையே. வழி ஏன் வருமா? இது எப்படி சாத்தியம்? பேசிட்டு இருக்கும்போது அந்த ஊர்ல பெரிய தலைவர் ஒருத்தர் இறந்துட்டார். ஒரு 1000 பேர் கொண்டு அப்படியே எல்லாரும் வந்து அடக்கம் பண்ணும் போது அந்த சுடுகாடு ஜே 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 பயங்கர கூட்டமா இருக்கு. அவர் ஹீரோ, அவர் அங்க இருக்க வேலையை செய்தார். அப்புறம் எல்லாம் வெளியே வந்தார். அவர் மறுபடியும் அந்த சுடுகாடோட பேசி தனிமையில் இருந்தார். ஒரு படைப்பாளி, அந்த படைப்பாளி வெளியே நின்ற அந்த சுடுகாடு வெட்டியானுக்கும் இடையே உள்ள உறவை எழுதுறாரு. ஒத்த வார்த்தையில் எழுதுறாரு. சுடுகாட்டுக்கும் உயிர் கொடுக்கிறது ஒரு பிணம் அப்படின்னு எழுதுறாரு. ஒரு புறா அப்படி பறக்கும்போது புறா பறக்கும்போது ஒரு இறகு அப்படியே கீழே விழுது. வலிமை மிக்க ஆளா எப்படி நம்மளா இருக்கணுங்கிறதுக்கு அந்த ஒரு கவிதை, அந்த ஒரு சொல், அந்த இறகு கீழே விழுந்துருக்கு. ஒரு குழந்தை ஓடி போய் அப்படியே அந்த இறக்க தொடும் போது அப்படியே சின்னதா காத்தடிச்சு அப்படியே இறக்கு பறக்கு. ஒரு படைப்பாளி அப்படி வெளியே நின்று பார்த்துட்டு அதை எழுதுறாரு. இறகு இறந்த பின்னும் பறக்க நடக்குது பாரு அப்படின்னு எழுதுறாரு. இறகு இறந்த பின்னும் பறக்க நடக்குது. ஒரு படைப்பாளி பாரு. அததான் நடுநிலை செய்தி இல்லையா? அண்ணன் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் போடுவது, எல்லா இடத்துலயும் நிறைய எழுத்துக்கள் புத்துகள் அப்படிலாம் வரும்போது சின்னதா ஒரு டைரி எழுதி ஒரு படைப்பாளி புதிய பார்வை. என்ன அந்த டைரி சின்னதா எழுதியிருக்காருன்னா, அதுல உள்ள அத்தியாவசியம், யார் யாருக்கு என்னென்ன தேவை, அவர் தேவைப்படும் போது அந்த நம்பர் ஈஸியா கிடைக்கணுங்கிறதுக்காக அரசு அலுவலகத்தில் உள்ள அனைத்து நம்பர்களையும் திரட்டி அத ஒவ்வொரு அதிகாரிக்கும் தனித்தனியா டேபிள்ல இருக்கணும். அது ஒவ்வொருத்தங்க கையிலையும் இருக்கணும். ஏன் அப்படின்னா, எந்த அலுவலகத்துக்கு நீங்க கூப்பிட்டாலும் அது நம்பரை தேட வேண்டாம், யாரையும் கேட்க வேண்டாம் சொல்லி ஒரு டைரியை ரெடி பண்ணி இப்ப எல்லாத்துக்கும் கொடுக்கிறாரு பாருங்க. அது படைப்பாளியின் புதிய பார்வை. உண்மையிலே ஒரு காப்பாடு. அவர் இரண்டாவது எடுத்த அவதாரம் எழுத்தாளராக இருக்கிறார். அவர் எழுத்தாளர் எப்படி இருக்கும்? எழுத்துல 2 வகை இருக்கு. ஒன்னு ஆடம்பர எழுத்து, இன்னொன்னு எளிமையான எழுத்து. எழுத்துலயுமா எளிமை ஆடம்பரம், எழுத்துலயுமா உயர்ந்தவன் தாழ்ந்தவன்? ஆமா. ஒரு வார்த்தையை அதிகாரமான சொற்களை பயன்படுத்தினால் அது ஆடம்பரம் வார்த்தைகள். ஒரு வார்த்தை யாரை மனதையும் காயப்படுத்தாமல் பயன்படுத்தினால் அது எளிமையான வார்த்தை.
எப்படி எழுதுறாங்க பாருங்க. வெளியே ஒரு வீட்டுக்கு வெளியே உங்கள் செருப்பை இங்கே கலட்டி வைத்துட்டு உள்ள வாருங்கள். அதிகாரமான சொல். அதுக்கு எழுதுறாங்க எளிமையான வார்த்தைகள் எப்படி எழுதுறாங்க பாருங்க. உங்களை சுமக்கும் உங்கள் காலடிக்கு சிறிது நேரம் ஓய்வு கொடுங்கள். அதுக்கான இடம் இது. எழுத்தாளர், அந்த எழுத்தாளர்ங்கிறது எளிமையாக ஒவ்வொரு இடத்திலையும் அவர் யாரையும் காயப்படுத்தாம பேச தெரியும், யாரையும் காயப்படுத்தாத வார்த்தைகளை தேடி சொல்ல தெரியும். மூன்றாவது நடுநிலை செய்தியின் அவர் ஒரு தொழிலாளினா அவர் போய் அவர் எடுத்து வேலை செய்யறதா? அப்படி ஒருவேளை அவர் எடுத்து வேலை செஞ்சார் அப்படின்னா அவர் தனி ஒரு தொழிலாளியாக மாறிவிடுவார். ஆனா அவர் தொழிலாளிகள் வேதனையை உணர்ந்து தொழிலாளிகளுக்காக நடுநிலையில் எழுந்து நீதியை எழுதுவார் என்றால் அது நடுநிலை. அது தொழிலாளர்கள் எழுதும் நீதி. அவர் நான்காவது எழுதுகிறார். ஒரு புரட்சியாளர் ஒரு நீதியை எழுதும்போது சும்மா நடக்க முடியாது. எனக்கு நீதியும் தெரிஞ்சது இன்னொருத்தனுக்கு அநீதியாக தெரியும், இன்னொருத்தனுக்கு அநீதியும் தெரிஞ்சது எனக்கு நீதியாக தெரியும். அப்ப எது நீதியை நிலைநிறுத்த முடியும்? 2 நிமிஷம் முடிச்சேன். அப்ப இந்த நக்கீரன், சிவனுக்கும் நக்கீரனுக்கும் பழைய படத்துல ஒரு ஃபைட் வச்சிருப்பாங்க, சண்டை. என்ன? ஒரு கவிதை எழுதி இறைவன் சிவனாக வடிவமைச்சு கவிதை எழுதி கொடுத்துறாரு. அவர் நக்கீரன் தலைமை புலவர், தமிழ் ஆசிரியரின் தலைமை புலவர். அவர் அதை பார்த்துட்டு இந்த வார்த்தையில் இந்த கவிதையில் பிழை இருக்குது, அதனால பரிசு தர முடியாது. உடனே கோபம் வருது. சிவன் இல்லையா? அவர் இறங்கி வந்து என் கவிதையில் குறையை நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சீங்க? வார்த்தைகள் பாருங்க, 2 கேட்கிறாங்க. எதுல குறை கண்டுபிடிச்சீங்க? பொருள்லையா, சொற்கள்லையா? எழுத்து பிழை இருந்தால் மன்னிக்கத்தக்கது, பொருளில் பிழை இருந்தால் மன்னிக்க முடியாது. என்ன கவிதை அழகா எழுதுறாங்க. காதலன் காதலியை தன் ரசிச்சு கொண்டு இருக்கும்போது என் காதலியின் கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் உண்டு. உடனே புலவர் சொல்றாரு, தவறு, அது தவறு. இயற்கையிலேயே பெண்கள் கூந்தலுக்கு மனம் இல்லை அப்படின்னு நக்கீரன் சொல்றாங்க. அந்த எழுதுனவர் சொல்றாரு, யாருக்கிட்ட கேட்டீங்க, எனக்கு புரியுற மாதிரி சொல்லு. அப்ப அவர் எழுதியிருக்காரு பாருங்க கவிதைய. தும்ப இனத்தை சேர்ந்த வண்டே, நீ மலர்களை ஆராய்ச்சி செய்யும் போது அதில் வரும் வாசம் என் காதலின் உயர்ந்த வாசத்தோட ஏதாவது ஒரு மலரை கண்டையோ அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். மீண்டும் ஒரு தடவை நன்றி சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். பவர்ஃபுல் ஸ்பீச். அடுத்தபடியாக டாக்டர் எம் முருகன், ஃபவுண்டர் மேக்ஸ்வெல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், சேர்மன் டிஎன்டிஎஸ்சி பிரைவேட் லிமிடெட், சிஇஓ கண்ணன் அசோசியேட்ஸ். டாக்டர் எம் முருகன், நிறுவனர் மேக்ஸ்வெல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், இயக்குனர் டிஎன்டிஎஸ்சி இ சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட், சிஇஓ கண்ணன் அசோசியேட்ஸ். மிகச்சிறந்த எழுத்தாளர், சமூக முன்னேற்ற சிந்தனையாளர், தன்னம்பிக்கை பேச்சாளர், தேச பற்றாளர் என பன்முகத்தன்மை கொண்டவர். சிறுவயதில் குடும்பத்தில் இருந்த கடன் சுமையால் 7ஆம் வகுப்பில் இருந்து கல்லூரி படிப்பு வரையில் கட்டிடப் பணி மற்றும் செங்கல் சூளை உட்பட அனைத்து கூலி வேலைக்கும் சென்று அரசு பள்ளியில் பயின்று பின்னாளில் சொந்தமாக தொழில் தொடங்கி பல்லாயிரம் மடங்கு வெற்றியின் உச்சத்தை தொட்டவர். ஆயிரக்கணக்கான நபர்களின் வாழ்வாதாரத்திற்கு வழிவகுத்து வருபவர். தொழில் மாற்றத்தாலேயே வாழ்க்கை மாற்றம் உருவாகும் என்பதை மனதில் கொண்டு 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பை உருவாக்கி தந்து அவர்கள் முன்னேற்றத்திற்கு தோள் கொடுத்து வருபவர். பள்ளி காலகட்டத்தில் தான் பட்ட கஷ்டங்களை மனதில் கொண்டு அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் தமது ட்ரஸ்ட் மூலம் செய்து வருகிறார். சிறந்த சமூக சேவகர், மக்கள் தொண்டர்,
கல்வி செம்மல், தொழில் வழிகாட்டி, மனிதநேய திலகம் உட்பட 200க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றதோடு இஸ்ரோவின் இயக்குநரிடமிருந்து இந்தியாவின் வைரம் போன்ற பிரமிப்புமிக்க விருதுகளை பெற்றவர். தொழிலதிபர், சாதனை நாயகர், சமூக சேவகர் டாக்டர் முருகன் அவர்களை சிறப்புரை ஆற்ற அழைக்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அவ்வளவுதான் சவுண்டா? ஓகே, சூப்பர். எப்பவுமே ஒரு பேச்சாளனுக்கு அப்புறம் பேசுறதுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம். கரெக்டா? எப்படி பேசுற சரவணன் சார்? சோ ஒரு எழுத்தாளனோட யதார்த்த வாழ்க்கை அப்படின்னு நம்ம சும்மா நினைக்கிறோம். அதை தாண்டி இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. பேசிட்டு இருக்கும் போது நான் அண்ணாமலை ராஜா சார் தான் திரும்பி பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு கஷ்டங்கிறது அவ்வளவு இருக்கு. அதை அவர் ரொம்ப அழகா ரொம்ப யதார்த்தமா சொல்லி புரிய வச்சிருக்காரு நம்புறேன். நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல, ஒரு சில வார்த்தைகள் மட்டும். நம்ம மேக்ஸ்வெல் அறக்கட்டளை அப்படிங்கிற பேர்ல ஒரு அறக்கட்டளை ரன் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 76 லட்சம் ரூபாய்க்கு இது வரைக்கும் நம்ம சர்வீஸ் பண்ணியிருக்கோம் 2 ஆண்டு காலத்துல. அந்த ஒரு நல்ல பயணத்துல தேங்க்யூ. அந்த நல்ல பயணத்துல அண்ணாமலை ராஜாவும் எங்களோட கூட இருக்காரு. ஒன் ஆஃப் த மெம்பரா இருக்குங்கிறது எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு நடுநிலை செய்திகள் 10ஆம் ஆண்டு விழா. ஸோ எனக்கு முன்னாடி எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல ஃபீல்டை கையில எடுத்து மிகப்பெரிய ஆளுமையில பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் நான் ரன் பண்ணிட்டு இருக்க ஒரு அமைப்பில் என் கூட அவரும் டிராவல் பண்றாங்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷமா நான் எப்பவுமே நினைப்பேன். ஒரு சிலர் கூட சொல்லுவாங்க, அவர் வந்து வருஷத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் வச்சா கூட நீங்க எல்லா ப்ரோக்ராம் போயிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் வரும். அப்ப நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு விஷயம் பண்றாரு. அந்த ஒரு விஷயத்துல அவர் 1 2 இல்ல எவ்வளவு விஷயத்த கவர் பண்ணியிருக்காரு தெரியுமா? சக பத்திரிகையாளனா இருந்து ஒரு புக் ரிலீஸ், ஒரு டைரி ரிலீஸ் பண்றாரு. இது வந்து மக்களுக்கு தேவை. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, ஒரு தொழிலையோ அல்லது ஒரு சமூக சேவையிலையோ நல்லா பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்கள ஒரு என்கரேஜ் பண்றதுக்கான ஒரு அவார்டுங்கிற ஒரு விஷயம். குழந்தைகள் கல்விங்கிறது இன்னைக்கு எதிர்காலத்துக்கு ரொம்ப முக்கியமான தேவையே கல்விதான். ஸோ நான் வந்து எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயோ இல்லை பேரண்ட்ஸ் கிட்டயோ பேசும்போது, நீ ஸ்டூடெண்டா இருந்தா முதல்ல நல்லா படி, நீங்க பேரண்ட்ஸா இருந்தா உங்க குழந்தைங்களை முதல்ல நல்லா படிக்க வைங்க. இந்த 2 விஷயம் தான் சொல்றோம். சோ அந்த குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவிகள், இந்த மாதிரி ஒரு 5 விஷயத்தை முன்னெடுத்து எல்லாரையும் சரிசமமா பாக்குறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு சமீப காலமா இந்த ஹால்ல அந்த ஸ்கிரீன் வரைக்கும் தான் நான் கிரௌடு பார்த்திருக்கேன். இந்த ஒரு 4-5 மாசத்துல ஃபுல் ஹாலையும் வந்து ஃபில் பண்ணியிருக்காரு அப்படின்னா அதுவே மிகப்பெரிய சாதனை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இவ்வளவு பேரை கூட்டிட்டு வந்து பொறுமையா உட்கார வச்சு அவ்வளவு பேரை ஆனர் பண்ணி அவ்வளவு பேருக்கு தேவையான விஷயத்தை செஞ்சு கொடுக்கறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. அடிக்கடி சொல்லுவாரு, சார் ஏதோ ஒரு விஷயத்துல நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணதுல நீங்களும் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாரு. இன்னைக்கு உண்மையில எனக்கு அதை பார்க்கும்போது, இந்த கிரௌட பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பவும் கூட இருப்போம் சார், நீங்களும் எப்போ எங்க கூடவே இருக்கணும். அப்புறம் அவங்க அம்மா அண்ட் சிஸ்டருக்கு நான் மிகப்பெரிய நன்றி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் கிட்டத்தட்ட 7ஆம் ஆண்டுல இருந்து அவரோட டிராவல் பண்ணிருக்கேன் 4 வருஷமா. ஒவ்வொரு ஆண்டும் அம்மாவும் சரி அவங்க தங்கச்சியும் சரி ரொம்ப எஃபோர்ட் போட்டு வேலை செய்யறாங்க. அண்ட் சாம் அண்ட் அவரோட டீம் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சோ மச். என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கும் என் தமிழ்நாட்டிற்கும் என் முதல் வணக்கம். தொழிலை நேசித்து அர்ப்பணிப்பு உணர்வுடன் கடினமாக உழைத்தால் வெற்றி சாத்தியமே. 2008இல் 2 பணியாளர்களுடன் 10x10 அளவில் ஸ்டார்ட் அப் ஆன ஒரு நிறுவனம் இன்று ஸ்ட்ராங் ட்ராக் ரெக்கார்ட் செய்து தனது அசாத்திய சாதனை மைல்கல்லை எட்டியுள்ளது. 3 பிரம்மாண்ட கிளைகள், 17 வருட அனுபவம், 15,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 900க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்டுகள், 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் என வெற்றிகளை போட்டு வரும் நிறுவனம் ARK கிரியேட்டிவ் ஆர்கிடெக்ட். கோவையை தலைமையிடமாக கொண்டு இந்தியா முழுக்க வெற்றி கொடி நாட்டி வரும் இந்நிறுவனத்தின் மேனேஜிங் டைரக்டர் திரு கார்த்திக் செல்வராஜ் அவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் BE சிவில், கோயம்புத்தூரில் ஆர்கிடெக்சரல் விஷுவலைசேஷன் படித்த இவர் படிக்கும் காலங்களிலேயே கட்டிட வடிவமைப்பு துறை சார்ந்த பல்வேறு பிரத்யேக ப்ராஜெக்டுகள் செய்து பல்கலைக்கழக அளவில் பெயர் பெற்றுள்ளார். கருவாய் மற்றும் கோவைப்புதூர் அரசு பள்ளி மாணவிகள் 2 பேரை தத்து எடுத்து அவர்கள் படிப்பு செலவுகளையும் மாத அத்தியாய செலவுகளையும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. ARK கிரியேட்டிவ் ஆர்கிடெக்ட் கீழ்காணும் தொழில் சார்ந்த சர்வதேச இந்திய அளவில் உயரிய விருதுகளை பெற்றுள்ளது. பிஃபார் அவார்ட்ஸ் ஃபார் பெஸ்ட் இன்டீரியர் இன் கோயம்புத்தூர் 2016 மற்றும் இன்டர்நேஷனல் ஆர்கிடெக்ட் அண்ட் இன்டீரியர் அவார்ட்ஸ் இன் பெங்களூர் 2023. எஸ் பிரசன்ஸ் ஸ்மோக்லெஸ் லிவிங் ஆர்கிடெக்சரல் அவார்ட் 2014. வெற்றிகள், சேவைகள், மாபெரும் வெற்றி மேல் வெற்றி பெற நடுநிலை செயல்கள் குழுமம் வாழ்த்துகிறது. நம்ம குழந்தைகளை கூப்பிடலாமா? மாயம் இல்லை, மந்திரம் இல்லை, ஏமாத்து வேலை இல்லை, ஃப்ராட் இல்லை, எதுவுமே இல்லை. உங்க முன்னாடி தான் நாங்க எடுமா. ஒரே பேப்பர் மட்டும் எடுங்க.
கொடுங்க. இவங்க யாரு தெரியுமா? டான்ஸர். ஒரு 2 ஸ்டெப் போட்டு காமிச்சிருப்போம் பாட்டே இல்லாம. நான் பேர் படிக்கிறதுக்குள்ள டக்குன்னு 9754 தங்கராஜ் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தங்கராஜன்னா எனக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சம்பந்தம் கிடையாது, நியாயமா தான் நடந்திருக்கு. அனுனா AR கார்த்திக் ஆர் பிசன். The title sponsor. வாங்க, give a big round of applause. நமது நடுநிலை செய்திகள் பிரஸ் டைரி 2025 கோயம்புத்தூர் சாப்டர் வெளியிடுவதற்காக அனைத்து விருந்தினர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். Thank you so much. மாவட்ட ஓய்வு பெற்ற நீதிபதி மாண்புமிகு வி. ராமசாமி BABL அவர்களுக்கு நமது டைட்டில் ஸ்பான்சர் அனைவரும் மேடைக்கு வந்து விருதுகள் வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மிஸ்டர் KF ஆஷிக், CEO and Chairman எஸ்போனிக்ஸ், Founder and Chairman Mobile Magic Group. இன்ஜினியர் NR சுரேஷ்குமார், Managing Director கோவை Plumbing Engineer. டாக்டர் M. முருகன், ஃபவுண்டர் மேக்ஸ்வெல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், சேர்மன் TNDHC பிரைவேட் லிமிடெட், CEO கண்ணன் அசோசியேட்ஸ். டாக்டர் S. சரவணன், மேனேஜிங் டைரக்டர் சன் ஸ்மார்ட் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பிரைவேட் லிமிடெட். மிஸ்டர் கார்த்திக் செல்வராஜ், மேனேஜிங் டைரக்டர் ARK டிசைன் ஸ்பேஸ். மிஸ்டர் K. சகுந்தலா, ஆசிரியை. நிறைய மாணவர்கள் வந்து செதுக்கியிருக்காங்க. நிறைய சக்சஸ்ஃபுல்லான மாணவர்கள் இருக்காங்க. உங்கள்கிட்ட படிச்சவங்க நிறைய சக்சஸ்ஃபுல்லான இருக்கு.